சில பேருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த கணுக்கால சுத்தி மட்டும் நல்ல வீக்கம் உண்டாகும். அங்க புண்கள் கூட வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நம்மளுடைய இரத்த குழாய்கள் ரொம்ப பெருசா கால்ல நமக்கு அந்த நல்ல ஒரு பச்சை நிறத்திலயோ, இல்ல நீல நிறத்திலயோ தெரியும். நைட்ல கால் தூங்கும் பொழுதே கிராம்ப்ஸ் வர்றது, கால் திடீர்னு இழுத்து பிடிச்ச மாரியான ஒரு உணர்வு இருக்கிறது. 90% நம்முடைய இரத்த குழாய்களுடைய வால்வு, அதாவது அசுத்த ரத்தத்தை எடுத்து செல்றத வெயின்ஸ் நம்ம சொல்லுவோம். இதனுடைய வால்வ் வீக்கா இருந்துச்சுன்னா தான் உங்களுக்கு வெரிகோஸ் வெயின்ஸ் வரும். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அழகும் ஆரோக்கியமும். ஸ்ரீவர்மா தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் பெண்கள் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா. இந்தியாவில் வளர்ந்தவர்களில் 4ல் ஒருத்தருக்கு வெரிகோஸ் வெயின் சம்பந்தமான பிரச்சனை இருக்கு. இந்த பிரச்சனை இருக்கிறவங்களில் 70% நபர்கள் எந்த விதமான சிகிச்சையும் எடுத்துக்காம நோயோட தீவிரம் அதிகமான பிறகுதான் அறுவை சிகிச்சை வரைக்கும் பரிந்துரைக்கப்படுறாங்க. ஸோ இந்த வெரிகோஸ் வெயின் எப்படி நமக்கு வருது, இதனுடைய அறிகுறிகள்லாம் என்ன, இதற்கான மருத்துவ ரீதியாக நிரூபிக்கப்பட்ட சிகிச்சை முறைகள்லாம் என்ன, அதை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ இந்த வெரிகோஸ் வெயின்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு இந்த டவுட்ஸ் இருக்கும். டாக்டர், இந்த வெரிகோஸ் வெயின்ஸும் ஸ்பைடர் வெயின்ஸும் ஒன்றா? ஸோ நம்மளுடைய இரத்த குழாய்கள் ரொம்ப பெருசாக காலில் நமக்கு அந்த நல்ல ஒரு பச்சை நிறத்திலையோ, இல்லை நீல நிறத்திலையோ தெரியும். அப்படி இருந்தது அப்படின்னா அதை வெரிகோஸ் வெயின் நம்ம சொல்லலாம். தொடை பகுதியிலையோ, இல்லை கெண்டைக்கால் பகுதிகள்லையோ சிலந்தி வளம் மாதிரி ப்ளூ கலரில் ஸ்பைடர் வெயின்ஸ் தெரியும். இது ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால வர்றது, உடம்பு வெயிட் அதிகமாக இருந்தால் வரும். ஸோ வெரிகோஸ் வெயின்ஸ் இருந்தது அப்படின்னா கால்களில் இந்த இரத்த குழாய்கள் நல்லா புடைச்சு பச்சை நிறத்திலையோ, இல்லைன்னா சில பேருக்கு நல்லா நீல நிறத்திலையோ தெரியலாம். ரெண்டாவது, ஈவினிங் ஆக ஆக கால் நல்லா கனத்து போன மாதிரி இருக்கும். சிலருக்கு கால் வீக்கமாக கூட ஆகலாம். மூணாவதா, சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த கணுக்கால சுற்றி மட்டும் நல்ல வீக்கம் உண்டாகும். அங்கே புண்கள் கூட வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதாவது கணுக்காலோட உள் பகுதியில் புண்கள் இருந்தது அப்படின்னா வெரிகோஸ் வெயின்ஸ் இருக்குன்னு அர்த்தம். நாலாவதா, நைட்டில் கால் தூங்கும் பொழுதே கிராம்ப்ஸ் வர்றது, கால் திடீர்னு இழுத்து பிடிச்ச மாதிரியான ஒரு உணர்வு இருக்கிறது. ஸோ இந்த மாதிரியான அறிகுறிகள் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வெரிகோஸ் வெயின்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த வெரிகோஸ் வெயின்ஸ் எதனால் வருது? 90% நம்மளுடைய இரத்த குழாய்களுடைய வால்வு, அதாவது அசுத்த ரத்தத்தை எடுத்து செல்றத வெயின்ஸ் நம்ம சொல்லுவோம். இதனுடைய வால்வ் வீக்காக இருந்துச்சுன்னா தான் உங்களுக்கு வெரிகோஸ் வெயின்ஸ் வரும். ஸோ மரபணு ரீதியாக வர்றது தான் அதிகமான மக்களுக்கு இருக்குது. உங்கள் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் யாருக்காவது ஒருத்தருக்கு இருக்குது அப்படின்னாலும் கூட உங்களுக்கு வெரிகோஸ் வெயின்ஸ் வரதுக்கு 90% சான்சஸ் இருக்கு. ரெண்டாவது, பெண்களை பொறுத்த வரைக்கும் பிரெக்னன்சி டைம்ல இந்த ப்ரொஜெஸ்ட்ரானோட அளவு அதிகமாகிறதுனால அது இரத்த குழாய்களோட சுவரை ரொம்ப ஸ்மூத் ஆக்கிரும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளோட பாடியில் பிளட் வால்யூம் 50% இன்க்ரீஸ் ஆகிறதுனால பெண்களில் வெரிகோஸ் வெயின்ஸ் 40% to 50% அவங்க ப்ரெக்னன்சி காலகட்டத்தில் தான் உருவாகுது. மூணாவது, ரொம்ப நேரம் நிற்கிறது, இல்லை ரொம்ப நேரம் உட்காந்துட்டு இருக்குது. இது ரெண்டுமே தப்பு. ஸோ இன்றைக்கி 8 hours உட்காந்துட்டே வேலை பார்க்கக்கூடிய ஐடி ஊழியர்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்குது. ஸோ 8 hours நின்றுட்டே இருக்கக்கூடிய டீச்சர்ஸ், போலீஸ்மேன் இவங்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்குது. நாலாவது விஷயம், அவங்களுடைய பெல்விக் ஏரியாவில் உண்டாகக்கூடிய கன்ஜஷன். இன்றைக்கி நிறைய பேருக்கு இந்த கோர் மசில் வீக்னஸும் பெல்விக் ஏரியாவில் இருக்கக்கூடிய கன்ஜஷன், இது ஒரு 2 டெலிவரிக்கு அப்புறமாவே நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி பேக் பெயின் இருக்கிறது, ரொம்ப நேரம் உட்கார்ந்தபடியே வேலை செய்கிறது, இதனால் அவங்களுடைய பெல்விக் ஏரியா வீக் ஆகிடுது. இதனாலேயும் உங்களுக்கு வெரிகோஸ் வெயின்ஸ் வரலாம். ஸோ இந்த காரணங்களால தான் வெரிகோஸ் வெயின்ஸ் வருது. ஸோ இதற்கான சிகிச்சை முறை என்ன? நீங்கள் வல்லாரை நெய் எடுத்துக்கலாம். வல்லாரை இந்த இரத்த குழாய்களுடைய சுவரை ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடியது. வல்லாரை நெய் எடுத்துக்கும் போது கண்டிப்பாக அந்த பெனிஃபிட் இருக்கும். ரெண்டாவது, ஹிஸ்பெரிடின்கிற ஒரு வேதிப்பொருள். இது கொய்யா, ஆரஞ்சு இந்த மாதிரியான பழங்களில் நிறைய இருக்குது. ஸோ இந்த பழங்கள்லாம் நீங்கள் நிறைய எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஸோ அதில் இருக்கக்கூடிய ஹிஸ்பெரிடின் இரத்த குழாய்களோட சுவர்களை ஸ்ட்ரென்தன் பண்ணும். மூணாவதாக, தக்காளி. தக்காளி நீங்கள் அரைச்சி எக்ஸ்டர்னலாகவும் போடலாம், அதை உள்ளுக்கும் சாப்பிட்லாம். இதில் இருக்கக்கூடிய லைகோபின் அப்படிங்கிறது பெஸ்ட் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், இதுவும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நாலாவது, எள்ளை அரைச்சி நம்ம 10 போட்டோம் அப்படின்னா வெளிப்பகுதியில் இருக்கக்கூடிய இந்த வெரிகோஸ் வெயின்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். ஸோ இதற்கு யோக பயிற்சிகளும் சிறந்த ஒரு சிகிச்சை முறையாக இருக்கும். ஸோ 2 விதமான யோக பயிற்சிகளும் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அது கூட முத்திரை, அதாவது அபான வாயு முத்திரை. ஸோ இந்த ஒரு முத்திரையை நம்ம சேர்த்தே பண்ணும்போது வெரிகோஸ் வெயின்ஸில் நல்ல ஒரு மாற்றம் இருக்கும்.
வெரிகோஸ் வெயினுக்கு நம்ம முதலாவதாக பார்க்க போகிற ஆசனம் உத்தான் பாதாசனம். இதை பண்ணுறதுக்கு நேராக படுத்துக்கோங்க. உங்கள் கால்கள் ரெண்டையும் சேர்த்து வச்சுக்கோங்க. இப்போது மூச்சை உள்ளே இழுத்துக்கிட்டே உங்களுடைய 2 கால்களையும் மேலே தூக்குங்க. 90 டிகிரிக்கு இந்த மாதிரி கால்களை தூக்கின பிறகு ஒரு 5லிருந்து 10 வினாடிகளுக்கு ஹோல்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே கீழே இறக்கிடலாம். இதை பண்ணுறதுக்கு சிரமமாக இருக்கிறவங்க சுவரோட சப்போர்ட் எடுத்துக்கிட்டு நீங்கள் வால் சப்போர்ட்டடாக இந்த ஆசனத்தை பண்ணலாம். இல்லை இன்னும் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க அல்டர்னேட்டாக ஒரு கால் மாற்றி இன்னொரு கால் அந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். இதை பண்ணுறது மூலமாக பிளட் சப்ளை வந்து காலில் இருந்து இதயத்துக்கு போகிறதுனால வெரிகோஸ் வெயினுக்கு ஹெல்ப் பண்ணுது. வெரிகோஸ் வெயினுக்கு நம்ம 2ஆவதாக பார்க்க போகிற ஆசனம் அஸ்வ சஞ்சாலன ஆசனம். இதை பண்ணுறதுக்கு முதல்ல வஜ்ராசனத்தில் உட்காந்துக்கோங்க. இப்போது உங்களுடைய வலது காலை இடது கால் முட்டிக்கு பக்கத்தில் வச்சுக்கோங்க. 2 கைகளையும் சைடில் வச்சுக்கோங்க. இப்போது மூச்சை உள்ளே இழுத்துக்கிட்டே உங்களுடைய இடது காலை பின்னாடி கொண்டு வாங்க. உங்கள் முதுகை வளைச்சி தலையை நிமிர்த்தி நேராக பார்க்கணும். இந்த நிலையில் நீங்கள் ஒரு 5லிருந்து 10 செகண்ட்ஸ் வரைக்கும் ஹோல்ட் பண்ணலாம். இதை பண்ணின பிறகு நீங்கள் நார்மல் பொசிஷனுக்கு வந்துட்டு இதே மாதிரி இன்னொரு கால்லையும் ப்ராக்டிஸ் பண்ணணும். வெரிகோஸ் வெயினுக்கு நாம் பார்க்க போகிற முதிரை ஹிருதய முதிரை. இதை பண்ணுறதுக்கு உங்களுடைய ஆள்காட்டி விரலை மடக்கி கட்டை விரலோட அடியில் வச்சுக்கோங்க. உங்களுடைய மோதிர விரல் நுனையும் நடுவிரல் நுனையும் கட்டை விரல் நுனையை டச் பண்ணுற மாதிரி இருக்கணும். சுண்டு விரல் நீட்டியபடி இருக்கணும். இப்போது இந்த முதிரையை உங்கள் தொடை மேலே வச்சுக்கோங்க. நேராக உட்காந்து உங்களோட கண்களை மூடிக்கோங்க. இந்த முதிரையில் நீங்கள் ஒரு 10லிருந்து 15 நிமிஷம் உங்களுடைய சுவாசத்தில் உங்களுடைய கவனத்தை செலுத்தலாம். இதை பண்ணுறதன் மூலமாக இரத்த ஓட்டம் அதிகமாகிறதுனால வெரிகோஸ் வெயின்ஸ் சரியாகும். ஸோ இன்னைக்கு இந்த வெரிகோஸ் வெயின்னா என்ன, இதற்கான காரணங்களை பற்றியும் சிகிச்சை முறைகளை பற்றியும் பார்த்தோம். முக்கியமாக 2 யோக பயிற்சிகளையும் முதிரையும் பற்றி நம்ம பார்த்தோம். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். இது கூட ஹிருத்கேர் கேப்சூலையும் சேர்த்தே சாப்பிடும்போது வெரிகோஸ் வெயினில் நல்ல ஒரு மாற்றத்தை வந்து பார்க்கலாம். பெரும்பாலான மக்கள் இந்த நோயோட தீவிரம் அதிகமாகி காலில் ஆறாத ரணங்கள் ஆன பிறகு தான் மருத்துவரை வந்து சந்திக்கிறாங்க. அந்த கட்டத்துக்கு மேலே போகும்போது தான் சிகிச்சை முறை அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமான ஒரு நிலைக்கு போகுது. ஆரம்ப கட்டத்திலே அதற்கான சிகிச்சை முறைகளை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன இந்த உணவு முறைகள், யோக பயிற்சிகள் இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா வெரிகோஸ் வெயின்ஸ்லேருந்து கண்டிப்பாக நீங்களும் விடுபடலாம். இன்னைக்கு வெரிகோஸ் வெயின்ஸை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். யாருக்கெல்லாம் இந்த விஷயம் தேவைப்படுமோ அவங்களுக்கும் இந்த வீடியோவை அனுப்பிச்சு வைங்க. வெரிகோஸ் வெயின்ஸை பற்றியோ இல்லை இந்த யோக பயிற்சியை பற்றியோ உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அறுவை சிகிச்சையில் குணம் இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை ஜூலை மாதம் 1ஆம் வாரம் 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை பெங்களூர் அல்சூர் கிளையிலும், 4ஆம் தேதி சனிக்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 4 மணி வரை ஓசூரிலும், 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை வேளச்சேரியிலும் சந்தித்து மருத்துவ ஆலோசனை மற்றும் ஆசி பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9500946634 9500946635. ஆச்சார்யா டாக்டர் ஸ்ரீ வர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர், டாக்டர் அனீஷ் ஃபாத்திமா அம்பத்தூர், டாக்டர் சூர்யா கோடம்பாக்கம், டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம், டாக்டர் ராதா வேளச்சேரி, டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி, டாக்டர் பூஜா திருவண்ணாமலை, டாக்டர் சரஸ்வதி சேலம், டாக்டர் சூரியபாரதி திருச்சி, டாக்டர் அபிராமி தஞ்சாவூர், டாக்டர் அபினா முபிஷா மதுரை, டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில், டாக்டர் மாலதி கோயம்புத்தூர், டாக்டர் சொனாலி ஹோசூர், டாக்டர் குணா அப்சரா பெங்களூர், டாக்டர் நவநீத்
ஹைதராபாத். டாக்டர் சித்தநாத், மும்பை. பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம். முதுகுவலியா, மூட்டு வலியா, கை கால் நீட்ட மடக்க இயலாமையா, அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மா PCR, மகாராஜா தைலம். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். Dr. Srivarma's Magic Care. His wellness for her happiness.